ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். மசாலாலாம் அரைச்சி நம்மளே போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா அரைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து 5 நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வரமல்லி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சவுண்டு கேட்கும், அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லை ஒரு பிளெண்டரில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைக்கணும் எப்போவுமே. அதுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு கிட்ட இஞ்சி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போடுறேன். நெய் நல்லா உருகி காயட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் இப்போ ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஷேப்பில் போடுறோமோ அதே ஷேப்பில் உடையாமல் வரும். இப்போ பிரியாணி செய்கிறோம், இல்லை வந்து பன்னீர் பட்டர் மசாலா எது செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி கீ ரோஸ்ட் பண்ணுறதுனால கீயில் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதே ஷேப்பில் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதில் அப்படியே நல்லா இறங்கியிருக்கும் இந்த நெய். அதுக்காக இப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க தனியாக. மறுபடியும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், தெரியுது வணங்கினது டிஃப்ரென்ஸு. இதில் வந்து கிரேவி மாதிரி நான் இன்றைக்கி வைக்கலைங்க. கொஞ்சமாக கிரேவி, ட்ரை செமி கிரேவி மாதிரி வைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் வந்து தக்காளியெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எனக்கு செமி கிரேவின்றனால தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். வீட்டில் செஞ்ச தயிருங்க, அந்த அளவுக்கு புளிக்காது. கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதாவது இந்த பச்சை வாசனை போகணும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சை வாசனை கம்மியாக தான் இருக்கும். இன்னும் கூட நல்லா வந்து வணங்கி அந்த வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பன்னீரில் வந்து அந்த மசாலா நல்லா கோட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பன்னீர் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துருங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அப்புறம் வந்து அதோட டெக்ஸ்சரே மாறி போயிடும். சாப்பிடும்போது சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ட்ரை மாதிரி செஞ்சுருக்கேன். பட் இதுவே சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளோட கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. யூஸ்வலாக எப்போவுமே பன்னீர் வந்து ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு தாராளமாக சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.